டிவிகே வந்து ஒரு ஆப்ஷனை வந்து ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் விஜய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. அதனால அவங்களோட வேற ஏதாவது சிறிய சிறிய கட்சிகள் சேர்றதுக்கு விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 3 கூட்டணிகளும் இன்னைக்கு எல்லாம் ஃபைனல் ஆக வேண்டிய கட்டாயம். இன்னும் ஒரு 2, 3 நாட்கள்ல ஃபைனல் பண்ணி அவங்க வேட்பாளரை ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து வேட்புமனு தாக்கலுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் இருந்தாலும் கூட பட்டு அதற்கு முன்னாடியே ஆளை ரெடி பண்ணி ஆகணும். உளவுத்துறை கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் யார் யாருக்கு சீட்டு அப்படின்னு பார்க்கும்போது சீனியர் மோஸ்ட்டு இப்போ ரொம்ப ஆக்டிவாக பண்ண முடியாத உடல் ரீதியாக நலிவடைந்த நபர்கள்லாம் வேண்டாம். ஒரு 12லேருந்து 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த முறை இருக்காது. புதுசாக வரும் நபர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கும் இருக்குது, அண்ணா திமுகவும் இருக்குது. இதில் எந்த மாதிரி பண்ண போகிறாங்க? எடப்பாடிக்கு அந்த கேப்பபிள் இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா? அவர் ஒருத்தரை ஒதுக்கிட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டாந்தா அவங்க ஏற்றுக்குவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. காரணம் என்னென்னா பெரிய பிரதான பார்ட்னரான பிஜேபிக்கு எத்தனை சீட், அவங்க கேட்குற தொகுதிகள்லாம் கிடைக்குமா? ஏன்னா பிஜேபி தெளிவாக இருக்குது, தனக்கு சாதகமான தொகுதிகளை எப்படியாவது வாங்கி வரணுங்கிறதுல தெளிவாக இருக்குது. அதனால தான் அவங்க ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், கோயில் நகரங்கள் சார்ந்த தொகுதிகள்லாம் அப்படியே அவங்க வந்து நோட் பண்ணி கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்குது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம் சார். பிரதான கட்சிகள் குறிப்பாக திமுக போன்றவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆயத்த பணிகளை மேற்கொள்ள போறாங்க? ஏன்னா தேர்தல் இப்போ தேதி அறிவிக்கப்பட்டு விட்டன. அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் ரொம்பவே குறுகிய காலகட்டம். இன்னையிலிருந்து வேட்புமனு தாக்கல் வந்து ஆரம்பிக்குது. கேரளாவிலலாம் வந்து வேட்பாளர்களே பாதி பட்டியல் வந்து அறிவிச்சிட்டாங்க பிரதான கட்சிகள். இப்போ இங்கே நேர்காணல் அடுத்தபடியாக செய்யணும். கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யணும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அது இன்னும் நிறைவடையாமல் இருக்குது 2 திராவிட கட்சிகளுக்கும். நேர்காணல் எப்போது நடைபெற போகிறது? இப்போது இந்த முறை சீனியர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது? இல்லை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலையிலே பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி. அதுதான் திமுக கூட்டணி, அண்ணா திமுக பாஜக கூட்டணி, அப்புறம் டிவிகே, நாம் தமிழர் தனித்தனியாக போட்டி அப்படின்னு 4 முனை போட்டின்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட எல்லாமே நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி 3 கூட்டணிகள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்போ டிவிகேக்கும் சில கட்சிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன டிவிகே வந்து ஒரு ஆப்ஷனை வந்து ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் விஜய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. ஸோ அதனால் அவங்களோட வேறு ஏதாவது சிறிய சிறிய கட்சிகள் சேர்றதுக்கு விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 3 கூட்டணிகளும் இன்றைக்கி எல்லாம் ஃபைனல் ஆக வேண்டிய கட்டாயம். இன்னும் ஒரு 2, 3 நாட்களில் ஃபைனல் பண்ணி அவங்க வேட்பாளரை ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து வேட்புமனு தாக்கலுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் இருந்தாலும் கூட பட்டு அதற்கு முன்னாடியே ஆளை ரெடி பண்ணி ஆகணும். கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிங்கிறதெல்லாம் ஃபைனல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த கட்சிகள் வேட்பாளர்களை ரெடி பண்ணணும். நீங்கள் திமுக வந்து கிட்டத்தட்ட 160 தான் சீட்டில் தான் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ அந்த 160 சீட்டு எந்தெந்த தொகுதி, அப்போ அந்த அங்கே யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ குரூஷியல் டைம் தானே. நீங்கள் பார்த்தா பெருசாக தெரியும் 10 நாள் இருக்குன்னு, ஆனால் அடுத்தடுத்த நாட்கள் இருக்குது. 10 ஏடிஎம்கே ஏற்கனவே நேர்காணல்லாம் முடிச்சு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். திமுக 19ஆம் தேதி டு 22ஆம் தேதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுது. கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே நேர்காணலையும் விறுவிறுன்னு திமுக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன்னா அது பெரிய கட்சி, பலமான போட்டி இருக்கும். யார் இந்த வேட்பாளருங்கிறதுல ஒரு சூழ்நிலை இருக்கும் வச்சுங்களேன். இப்போ டிவிகேக்கெல்லாம் ஈஸி. விஜய் யார் கையை காட்டுறாரோ, புசியானது யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவர் தான் வேட்பாளர்.
உண்மையிலேயே அவருக்கு விஜய்க்கு அவருக்கும் அறிமுகம் கூட இருக்க வாய்ப்பில்ல. என்ன ஒரு 200 தொகுதியில அவங்க நிக்கிறாங்கன்னா, 34 தொகுதிகள வந்து கூட்டணிக்கு விட்டு குடுக்குறாங்கன்னே வைங்க. டிவிகேவ சொல்றேன். அந்த 200 வேட்பாளர்களும் விஜய்க்கு தெரிஞ்சவங்களா இருப்பதற்கு வாய்ப்பில்ல. ஒரு 10, 15 பேர தாண்டி மீதி எல்லாத்தையுமே ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில, "அப்படியா ரைட். வாழ்த்துக்கள்" அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். பிரச்சனை ஏன்னா அவங்களுடைய ஒரே ஒரு பிரதான பிரச்சாரம் விஜய், விசில். இத தாண்டிய விஷயங்கள் வேற என்ன இருக்க போகுது? வேட்பாளரை பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படி அறிமுகப்படுத்தவும் முடியாது. யாரும் ஃபீல்டுல இருக்கிற ஆட்கள் யாரும் ரொம்ப குறைவு தானே. டிவிகே வேட்பாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 20 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. மக்களோட மக்களாகலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாமே புதிய வேட்பாளர்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இல்ல. டக்குனு இமிடியேட்டா நேர்காணல் ஆரம்பிச்சு, திரும்பி ஏற்கனவே 60 முடிச்சுட்டாரு விஜய். இன்னும் மீதி தொகுதிகளையும் விறுவிறு பண்ணி முடிச்சுருவாருன்னு வச்சுக்கங்களேன். பட் டிஎம்கே இருக்கிற மாரியே ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. காரணம் என்னன்னா, பெரிய பிரதான பார்ட்னரான பிஜேபிக்கு எத்தன சீட்டு? அவங்க கேட்குற தொகுதிகள்லாம் கிடைக்குமா? ஏன்னா பிஜேபி தெளிவா இருக்கு. தனக்கு சாதகமான தொகுதிகளை எப்படியாவது வாங்கி வரணுங்கிறதுல தெளிவா இருக்கு. அதனால தான் அவங்க ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். கோயில் நகரங்கள் சார்ந்த தொகுதிகள்லாம் அப்படியே அவங்க வந்து நோட் பண்ணி கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதே மாரி பிஎம்கே, அன்புமணி பிஎம்கேக்கும் எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது இன்னும் ஃபைனல் ஆகல. இதையெல்லாம் தாண்டி டிவி இது இருக்கு. அமமுக இருக்கு. அமமுகவுக்கும் எத்தனை தொகுதிகள்? அமமுக கேட்குற தொகுதிகள் ஏடிஎம்கேல முக்கியமான தொகுதியா இருந்தா தரமாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு குழப்பம் அங்க இருக்கு. பட் டிஎம்கே ஓரளவு ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பெரிய ஒரு ஒரு குழப்பமா இருந்த காங்கிரஸுக்கு இத்தனை தொகுதிகள் தான் 28ன்னு சொல்லி ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த 28 தொகுதிகளும் கிட்டத்தட்ட அவங்க ஃபைனல் எந்தெந்த தொகுதிகள்ங்கிறத உட்காந்து முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எங்களுக்கு குறைக்க முடிச்சீங்கன்னா, நான் வர முடியாது. சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அவங்களால யாரும் ஒருத்தர் விட்டு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும் நம்ம. தவக வேல்முருகனும் இப்போ ஆமா. அவரு பரிசீலிக்கிறோம். கூட்டணியில தொடர்றோமா இல்ல இல்லையா? அவர் 2 தொகுதின்னு கேட்டாரு. இல்லனாலும் பரவால்ல. எனக்கு கோரிக்கைகள்லாம் இருக்கு. அந்த கோரிக்கைகளாவது எங்கள வந்து நீங்க ஏத்துக்கணுங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். எங்கேயும் கடைசி நேரத்தில நெருக்கடி குடுக்குறது தானே. ஒரு மேஜர் பார்ட்னரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு. அவங்கள்ட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். திமுக டேக்கிள் பண்ணிடும். அதில ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இருக்க வாய்ப்பு இல்ல. இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. ஸோ இப்போ திமுகல சீனியர்கள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஏஜ் ஃபேக்டர் அடிப்படையில சுறுசுறுப்பா இருக்க முடியாத சூழ்நிலையில உள்ள நபர்களை எல்லாம் இந்த முறை தேர்தலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாமா? வேண்டாமான்னு ஒரு திமுகல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. காரணம்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அரசியல்வாதிகள் உள்ள வர வேண்டிய கட்டாயம் வந்துட்டாங்க இப்போ. அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல உதயநிதி, அங்க ஏற்கனவே தாவேகால விஜய் இருக்கிறாரு. எப்படி ஒரு சூழ்நிலை கடும் அடுத்த கட்டத்துக்கு போட்டிக்கான சூழ்நிலைகள் வரும்போது, கொஞ்சம் சுதாரிச்சு முன்னாடியே முடிவு பண்ண வேண்டிய கட்டம். ஏன்னா, இப்ப டிவிகேவுடைய ஒரே ஒரு ஸ்லோகன் என்ன? பழைய ஆட்கள் வேண்டாம். எங்களுடைய அரசியல் புதிய அரசியல். அப்படின்னு ஒரு வரும்போது, ஏற்கனவே 30, 40 வருஷமா ஒரே தொகுதியில நின்னுகிட்டு இருந்த ஆட்களுக்கு ஒரு சலிப்பு வரும். நீங்க பப்ளிக்லயே ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதே அதுதானே. ஒரு அதிருப்தி அவங்களுடைய செயல்பாடு என்ன சரியா இல்லையே. போய் பார்த்தோம்னா பார்க்க முடியல. ஒரு சீனியர் அதனால ஒரு வயசானவரு. அவர பார்க்க முடியல. ஒரு பிஏவ மட்டும் தாங்க பார்க்க முடியுது. ஏதாவது ஒண்ணு நாங்க போய் நிக்க கூட முடியலங்க. இந்த குழப்பங்கள்லாம் இருக்க தான் செய்யும்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு திமுக இந்த முறை முயற்சி செய்ததாக ஒரு தகவல் சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே பெண் டீம் இருக்கு. உளவுத்துறை கொடுத்த தகவல்களின் அடிப்படையில யார் யாருக்கு சீட்டு அப்படின்னு பார்க்கும்போது, சீனியர் மோஸ்ட் இப்போ ரொம்ப ஆக்டிவா பண்ண முடியாத உடல் ரீதியாக நலிவடைந்த நபர்கள்லாம் வேண்டாம். அவங்கள கட்சிக்கு மட்டும் வச்சுக்குவோம். அவங்கள பதவியில வச்சுக்கலாம். பட் அவங்களுக்கு எம்எல்ஏ ஆக்கி அவங்கள அமைச்சராக்க வேண்டிய கட்டாயம் வேண்டாம்னு ஒரு ஒரு ஃபார்மலா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 13லேருந்து 15 பேர் இருக்காங்க. ஃப்ரண்ட் லைன்ல ஏற்கனவே ஆண்டாண்டு காலமா கலைஞர் காலத்துல இருந்தவங்க, இப்போ ஸ்டாலின் காலத்திலயும் இருக்கிறாங்க. இப்ப அடுத்த காலம் உதயநிதியுடைய காலம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அங்கேயும் அவங்க தொடர்ந்து போனாங்கன்னா நல்லா இருக்குமா? ரஜினி சொல்லுவார்ல, அவங்கலாம் ஏற்கனவே பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா அது போமாட்டேன், இடத்த விட்டு போமாட்டேன்னு அதே
அதே கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாரி திரு ஆட்கள் துரைமுருகன் இருக்காங்க. அவர்கள் மீது மறைமுகமான ஒரு விமர்சனத்த வச்சாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையானது. இல்ல துரைமுருகன்லாம் சொல்லல. அவர் எல்லாத்தையும் ம். சொன்னாரு. ம். அவர் சொன்னது வந்து நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. அவர் துரைமுருகன சொன்னப்ப என்ன சொன்னாருன்னா, சில விஷயங்கள் ரைட் அத விட்டுருவோம் நம்ம அது முடிஞ்சிருச்சு. பட் அதனால நீங்க ஏற்கனவே பாஸ் ஆயிட்டு அதே கிளாஸ்ல இருக்கிற ஆட்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்து ஒரு 12லேருந்து 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த முறை இருக்காது திமுகல அப்படின்னு ஒரு மாரி சொல்றாங்க. அண்ணா திமுகலயும் இதே பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சீனியர் மோஸ்ட்ன்னு இந்த பொன்னையன், இந்த மாரி ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சீட்டு கேட்டுட்டே இருப்பாங்க அவரு. சீனியர் டீம் ஒண்ணு இருக்கும். இருந்துட்டே இருக்கும். தனபால் அவர்கள்லாம் திண்டுக்கல் பெரிய சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன். இது மாரி ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் கட்சி பதவி மட்டும் போதும். அவர் பொருளாளரா இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். பட் நீங்க பார்த்தீங்கன்னா, அமைச்சராகி அவருக்கு ஞாபக மறதி ஏற்கனவே தாண்டவம் ஆடும் அவருக்கு. என்ன கேள்வி கேட்டீங்களோ, அதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசுவாருன்னு வச்சுக்கங்களேன். இப்பல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்காரு. ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்டிஏ மீட்டிங்ல சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. பியூஷ் கோயல் வந்து அவர் பக்கத்துல உட்கார்றது கூட அவருக்கு தெரியல. காரணம் உடல் ஒரு சோர்வு தானே. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுலயும் அப்படி பார்க்கும்போது, ஒரு 6, 8 பேருக்கு கிடையாது. ஏடிஎம்கேலன்னு சொல்றாங்க. பட் ஏடிஎம்கேல பெரிய ரிஸ்க் எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே கட்சியில ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஓபிஎஸ் போயிட்டாரு, சசிகலா தனியா போயிட்டாங்க, டிடிவி தனியா இருக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான ஆட்களுக்கு சீட்டு தரல அப்படின்னா, பதவி ஒரு குழப்பமாயிரும். இப்போ நத்த விஸ்வநாதனுக்கு உடம்பு ஹெல்த் சரியில்ல. அவரால பெருசா நடக்க கூட முடியல. அன்னைக்கு ஏர்போர்ட்ல பார்த்தேன். பெருசா நடக்க முடியல அவரால. ஸோ இந்த மாரி ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு அவர் எப்படி சீட்டு குடுப்பாரு? நத்த விஸ்வநாதனுக்கு அவருக்கு ஈக்குவலான ஆளு ஐபி. அவங்கலாம் ம். ஒண்ணா இருந்து ஒரே சீனியர் ஒரே செட்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் சீட்டு இருக்குமானா, ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த விஷயத்தில திமுகவும், அதிமுகவும் ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் தேர்தல் இந்த தேர்தல். காரணம் என்னன்னா, போட்டி டிவிகேன்னு ஒண்ணு கட்சி வந்துருச்சு. அவங்க முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸோட வந்து வருது அந்த கட்சி. வரும்போது இந்த தேர்தல் இல்லனாலும் அடுத்த தேர்தல் வந்து பெரிய ரிஸ்க் ஆயிரும். ஸோ திருப்பி திருப்பி புதிய முகங்கள்னு விட்டுட்டு பழைய முகத்தையே காட்டிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு வாக்காளர்களா இருக்கட்டும், தொகுதிகள்லாம் வந்து ஒரு சலிப்பு வந்துறக்கூடாது. அப்படிங்கிறதுல திமுக தெளிவா இருக்கு. அதனால ஒரு ஒரு 60 தொகுதியிலயாவது யங்ஸ்டர்ஸ், இளைஞர் அணி பொறுப்பாளர்கள், புதிய முகங்கள் அப்படின்னு கொண்டு வந்தா நல்லா இருக்குங்கிற மாரி சஜெஸ்ட் பண்ணி, அதற்கான ஒர்க்கையும் திமுக செஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப ஆமா. சீனியர் மோஸ்ட் களை எடுக்குறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஓய்வு குடுக்கணும். கட்சி பொறுப்புல மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா கட்சிக்குள்ளார வந்து உட்கட்சி சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி திமுக எதிர்கொள்ளும்? மேலும் புதிய கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு வழி விடுங்க. அதே சமயத்துல நீங்க கட்சி பொறுப்பு மட்டும் பார்த்துக்கங்க. அப்படின்ற மாரி அவங்களுக்கு அறிவுறுத்தும் பொழுது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவுல எத்தன பேர் வரை அது மாரி அவர்கள் கடந்த முறைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள், இந்த முறை வாய்ப்புகள் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உறுதியா 15 பேருக்கு இருக்க வாய்ப்பில்ல. நான் அப்படிதான் பார்க்குறேன். எல்லாம் ஏஜ் ஃபேக்டர் அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் ஒரு இதுல சலசலப்புக்கெல்லாம் வேலை இல்ல ஐக்கியம். ஏன்னா, நீங்க அடுத்த விஷயம் பாருங்க. நீங்க சலசலப்பு இருக்கும்போது நீங்க நீங்க ஸ்டாலின் வந்தாரு. அதுக்கப்புறம் உதயநிதி வரும்போது உதயநிதி வரும்போது சலசலப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த கட்சிக்கான விஷயங்கள் நீங்க ஒர்க் பண்ணும்போது தானே ஆட்டோமேட்டிக்கா மாறி தானே ஆகும். இப்ப நீங்க ஒரு பதவி குடுத்து நீங்க சரியா இல்லன்னா அது வேற. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிடுவாங்கல்ல, செட் ஆயிடுவாங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க அதனால இதுல சலசலப்புக்கெல்லாம் வேலை இல்ல தான் நான் பார்க்குறேன். நீங்க ஆக்டிவா இருந்து, கட்சிக்கு விசுவாசமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்குவோம். நான் சீனியர் மோஸ்ட் நானு. என்ன யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். அப்படிங்கும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கட்சி ஒரு முடிவு எடுத்துரும்ல. நீ கடந்த காலங்கள் வேற. கலைஞர் வந்து கலைஞர் பீரியட்லங்கிறதெல்லாம் வேற அப்போ. பட் இப்ப புதிய அரசியல் வந்துருச்சு இப்போ. மாற்றத்திற்கான நேரம் இது. இந்த இதுலயும் நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேன், நான் ஒதுங்கி அப்படி எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கொண்டாந்துட்டாங்களே. ம். நீங்க அது எப்படி நீங்க சலசலப்புன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு நீங்க உழைத்த உழைப்பு 40, 50 வருஷம் நீங்க கட்சியுடைய நலனுக்காகவும், கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்க வந்து போராடி இருக்கீங்க. என்ன பாடுபட்டுருக்கீங்கங்கிறதுக்காக உங்க குடும்பத்தை சார்ந்து உங்களுடைய கன்சென்ட்ல தான்
ஆட்கள கொண்டாந்து உங்களுக்கு கொண்டாந்து குடுத்துருவோம். வாய்ப்பு குடுத்துட்டோம். அப்ப நீங்க ஒதுக்கிறது தானே சரியா கூட இருக்கும். ஒரே குடும்பத்த சேர்ந்த 2 பேர் இருந்துட்டுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதனால தான் ஸ்டாலின் வந்து தெளிவா ஒரு முடிவு பண்ணாரு. என்ன முடிவு பண்ணாரு? நீங்க உங்களுக்கு வயசாகுது பார்த்துக்க. நீ ஒரு ஆள கொண்டாந்து சஜெஸ்ட் பண்ணி கொண்டாந்துரலான்னு சொல்லி கொண்டாந்துட்டாங்க. ஸோ, அதனால இந்த 2 பேர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உள்ளவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவு. நான் அப்படிதான் பார்க்குறேன். அது இது ஒத்துக்கிட்டு தான் ஆவணும் அவங்களும். ஆமா. இது ஆக்கப்பூர்வமான ஜனநாயகமா இருக்குமா? அ ஆமா. கட்சியினுடைய ஏன் எதிர்காலத்துக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்குமா? ஏன்னா இப்போ நூறு ச இப்ப இப்போ சீனியர்ஸ் இருக்காங்க. ம். அந்த சீனியர்ஸினுடைய வாரிசுகள் தான் அடுத்த அந்த மாவட்டத்த வந்து அவங்க மண்டலத்த கேப்சர் பண்றாங்க அப்டின்னா, அது இது 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 காங்கிரஸோட ஒப்பிட்டு சொல்றாங்களா? காங்கிரஸும் இப்படிதான் இருக்கு. இல்ல, 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 அப்ப இல்ல, 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 இல்ல. அப்படி நீங்க சொல்லவே முடியாது. 50 வருஷம் உழைச்சிருக்கிறாரு துரைமுருகன். துரைமுருகன் பையனுக்கு குடுக்குறாங்க. வேலூர் எம்பி. துரைமுருகன் பையன் ஆக்டிவா இருந்தா இருப்பாரு அரசியல்ல. நீங்க ஆக்டிவா இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்களே. கதிர் ஆனந்து நீங்க ஒர்க் பண்ணணும். ம். துரைமுருகன் அந்த காலத்திலேருந்து வந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஆனாலும் அவரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது அங்க போகல. அவரு திமுகங்கிறது தான் எனக்கு நான் அண்ணா வழியில வந்தவரு. அண்ணாவுடைய ஃபாலோவர்ங்கிறதுனால நான் முடியாதுன்னு சொல்லி இருந்துட்டாரு. அவருக்கு கௌரவப்படுத்தணும்னா, அவர உடனே அலட்சியப்படுத்த முடியாது. அதனால அவருக்காக அவர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு குடுக்குறாங்க. கதிர் ஆனந்த் ஒர்க் பண்ணல சரியா. 2 முறை வாய்ப்பு குடுக்குறோம். சரியா பண்ணலனா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒதுக்கப்பட்டுருவாங்கல்ல. நீங்க கடந்த காலங்கள் மாரிலாம் நீங்க வந்து எங்க அப்பா யாரு? எங்க தாத்தா யாருன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க இவர எடுத்தீங்க. மகேஷ் பொய்யாமொழி எடுத்துங்க. அவங்க தாத்தா காலத்திலேயே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவும் திமுகவுல விசுவாசமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ மகேஷ் பொய்யாமொழியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆக்டிவா இருக்காருல்ல. அப்ப நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லங்க எங்க அப்பா பேர சொல்லிக்கிட்டு, எங்க தாத்தா பேர சொல்லிக்கிட்டு, நாங்க உட்கார்ந்தே இருக்காரு அவரு. என்னங்க அரசியல் வேலை பார்க்குறாரு? அவர் என்னங்க கட்சிக்கு வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒர்க் பண்ணும்போது நீங்க தவிர்க்க முடியாது. என்ன இத எப்படி நீங்க வாரிசு அரசியல்னு சொல்லுவீங்க? நம்பிக்கை தன்மை ஒண்ணு இருக்குல்ல கட்சிக்கு. விசுவாசமா இருக்கணும்ல. விஜயகாந்த் அப்படிதான் நினைச்சாரு. என்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி சீட்டு குடுத்தாரு. ஜெயிச்சாங்க. ஜெயிச்சவங்கலாம் போலையா? அதிமுகவுக்கு போயிட்டாங்கல்ல. அதுவும் முக்கியம். கட்சி வந்து வைகோக்கு அந்த இது நடந்ததே. மத்திய அமைச்சர் ஆக்குனாரு. கண்ணப்பன செஞ்சி ராமச்சந்திரன்லாம் ஆக்குனாரு. எல். கணேசன் ஆக்குனாரு. அவங்கலாம் போயிட்டாங்கல்ல. துரோகம் பண்ணிட்டு போனாங்கல்ல. புரியுதுங்களா? இப்ப அவர் பையன கொண்டாந்தா பையன் கொண்டாந்தா கட்சிய அவர் தான் பார்த்துக்குவாரு. துரை வைகோ பார்த்துக்குவாரு. விசுவாசமா பார்த்துக்குவாரு. அப்படித்தான். நீ துரோகம் பண்ணிட்டு போறவங்களலாம் எப்படி நீங்க வளர்த்து விட முடியும்? அது ஒண்ணு இருக்குல்ல. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இப்ப கலைஞர் 40 வருஷம் கழிச்சு ஸ்டாலினுக்கு ஒரு பதவி குடுத்தாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு கட்சிய ஒரு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் அந்த கட்சிய வந்து கட்டமைப்பா வச்சிருக்காரு. இப்போ இவர கொண்டாராங்க. யார உதயநிதிய கொண்டாராங்க. ரைட். வேற ஒரு 3வது நபரை வச்சு அவருக்கு ஒரு முக்கிய பதவி குடுக்குறாங்க. அவர் ஒரு காலகட்டத்தில கட்சிக்கு துரோகம் பண்றாரு. அவருக்காக நம்ம பெருசா போராட முடியாதுல்ல. ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள தானே கொண்டாட முடியும். முக்கிய பதவிகளுக்கு. நீங்க பேசும்போது சொல்லலாம். அழகா இருக்கும். உழைச்சவங்களுக்கு குடுத்தவங்க எத்தன பேரு? அதான் சொல்றேன். வைகோக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க இருக்கிறாங்க. விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. அது ஒரு முக்கியமான இருக்குல்ல. 2 விஷயம் இருக்கு. ஆனா விசுவாசம்ங்கிறது பாஜகவினுடைய இருக்கு. அந்த சிஸ்டமேட்டிக்க வந்து பலரும் பாராட்டுறாங்களே. அந்த சித்தாந்தம் வேற. அந்த கருத்தியல் சித்தாந்தம் ரீதியா வேற. இல்ல ஐக்கியம். அந்த சித்தாந்தம் வேற. இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சூழ்நிலை வேற. ஏடிஎம்கே அப்படிதான். ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா காலங்கள்ல வா வா தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. திடீர்னு ஒருத்தருக்கு பதவி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல்ல அவங்க தூக்கி போட்டு அடுத்த ஆள போடுவாங்க. நீங்க தொடர்ந்து பதவி அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ குடுத்ததே பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 பேரு தான் இருக்கும். 234 தொகுதிகள் நானு. நல்லா பார்த்தீங்கன்னா. மீண்டும் தொடர்ந்து குடுத்தது ஜெயலலிதா காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படிதான் நடந்திருக்கும். அவ்வளோதான். காரணம் அவங்கலாம் விசுவாசமா இருக்கிறாங்கங்கிறதுக்காக தான். மத்தவங்க மேல அவங்க அப்படி கிடையாது. திடீர்னு எம்எல்ஏ ஆயிருப்பாங்க, காணாம போயிருப்பாங்க. அடுத்த தேர்தல்ல அவங்க காணாம போயிடுவாங்க. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சூழ்நிலை வேறங்கிறேன் நானு. இப்ப பிஜேபி சொல்றீங்களா, அதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த அடிப்படையில. ஏடிஎம்கே, எம்ஜிஆர்
அவர் மட்டும் தான் ஒன், மத்த எல்லாம் 0. அவர் யாரு அவர் நெனச்சு ஒருத்தர் இப்படி உருவாக்குனாருன்னா, அவர் தான் எம்எல்ஏ. அவர் தூக்கி போட்டாருன்னா, அவங்க செல்லா காசு. ஜெயலலிதாவும் அப்படிதான் அந்த கட்சிய வச்சிருந்தாங்க. பட் டிஎம்கே வேற மாரி. கட்டமைப்பு வேற மாரி. நீங்க கிளை செயலாளருக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேள்வி கேட்பான் கூட்டத்துல. வேற எந்த கட்சியிலயும் கேட்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க ஏடிஎம்கேல நீங்க வந்து ஒரு கிளை செயலாளர் அம்மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா பயந்துருவான் அவன் ஏடிஎம்கேல. திமுகல அப்படி கிடையாது. போய் அறிவாலயத்துல போய் சண்டை போடுவான். கலைஞர்ட்ட. என்னைய வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சண்டை போடுவான். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதனால் புதுசா வரும் நபர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த தேர்தல்ல வந்து திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. இதுல எந்த மாரி பண்ண போறாங்க? எடப்பாடிக்கு அந்த கேப்பபிள் இருக்கா? கெப்பாசிட்டி இருக்கா? அவர் ஒருத்தர ஒதுக்கிட்டு புதுசா ஒருத்தர கொண்டாந்தா, அவங்க ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பட் திமுக பக்காவா டேக்கிள் பண்ணிரும்னு என்னுடைய எண்ணம். இப்ப இபிஎஸ் இப்ப அதான் கேட்கலான்னு வந்தேன். அஇஅதிமுகவுல இப்போ அவங்களும் இப்ப இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த இந்த முறை வந்து ஒரு கணிசமான வெற்றி பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் திரு இபிஎஸ் மற்றும் ஒற்றை தலைமையோடு சந்திக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல். முதல் சட்டமன்ற தேர்தல். ஆமா. அப்ப அப்படிங்கிற பொழுது அவர் தான் கேண்டிடேட் செலக்ஷன் பண்ணுவாரு. அவர் தான் இன்னார் வந்து இங்க நிக்கணும் அப்படின்ற மாரி அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாரு. அப்போ யாருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும்? மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இந்த முறை வேண்டாம். இந்த அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாரா? எப்படி பார்க்குறது? ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இன்னும் முற்றுத்தலைமையை ஒரு முழுமையா அவரு அனுபவிக்க ஆரம்பிக்கல. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வேலுமணி, நீங்க வந்து நாமக்கல்ல தங்கமணி, சிவி சண்முகம், நீங்க கடலூர் 2 விழுப்புரம் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கேபி முனுசாமி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி அவர் தான் அங்க. நீங்க அதே மாரி தென் மாவட்டங்களும் அதே மாரி தான். அங்கங்க செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்வி உதயகுமார் அவங்கெல்லாம், கேபி அன்பழகன் என்ன இந்த மாதிரி ஜாம்பவான்களை வந்து அவரால் பெருசா ஒன்றும் பண்ண முடியாது இந்த தேர்தலில். நீங்க வேலுமணிக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த 10 தொகுதிக்கும் கேண்டிடேட் போடலன்னா அவரு செலவு பார்த்துக்க மாட்டார், கண்டுக்க மாட்டார். எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு போயிட்டே இருப்பார். நீங்க தங்கமணி அப்படிதான் நாமக்கல்ல அதே பிரச்சனை தான் வரும். நீங்க ஒரு சில மாவட்டங்கள்ல தனியா யாரும் இல்லை. இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா யாரும் பெருசா டெவலப் ஆகல. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க தான் சொன்ன அங்க சிவி சண்முகம் இருக்காரு. விழுப்புரத்தும் ஒன்று கடலூர்ல அங்க இருக்கிற தொகுதிகள் வேட்பாளர்களை அவருக்கு வேண்டியவங்களை அவர் ரெக்கமெண்ட் பண்ற ஆள வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இல்லைன்னா சிவி சண்முகம் கோச்சுக்குவாரு, சரியா இருக்காது. அதிமுக வெற்றி தோல்விங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். அதனால அப்படி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 10, 12 பேர் இருக்காங்க. ஸ்ட்ராங்கா கட்சி அந்த மாவட்டம் ஃபுல்லா தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமியால ஒன்றும் செய்ய முடியாது. பேருக்கு வேணா ஒற்றை தலைமைன்னு சொல்லிக்கலாம். இந்த தேர்தலில் அவரால் முழுமையா இறங்கி அவரால் கையில் எடுத்து தான் இஷ்டத்துக்கு கேண்டிடேட்டை போட முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆமாம். ஸோ சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பிரதான கட்சிகள் குறிப்பாக அஇஅதிமுக முன்கூட்டியே நேர்காணல் முடித்து விட்டன. திராவிட முன்னேற்ற கழகம் 19 முதல் 22ஆம் தேதி ஆகிய காலகட்டங்களில் வந்து நேர்காணல் வச்சிருக்கிறாங்க. திமுகவில் புதிய முகங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கப்படும்? சீனியர்களுக்கு இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுமா? அப்படி என்றால் யார் யாருக்கு வழங்கப்படும்? என்பது போன்ற கட்சிகளினுடைய இந்த மறுசீரமைப்பு பற்றி ரொம்ப தெளிவாக எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.